ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் தந்தூரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா நச்சு போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு, உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த புளிப்பு உப்பு எல்லாமே நல்லா இறங்கி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணணும். மசாலாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு இல்லாமல் வெறும் மிளகா பொடி, வெறும் மிளகு சீரகம் பொடி, அப்புறமா கரம் மசாலா, மல்லிப்பொடி, நல்லா க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி. இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். தயிர் வந்து நல்லா ஒரு கரண்டி அளவு போட்டுட்டு, ஆயில் ஒரு கரண்டி அளவு ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டால் தயிர் வந்து நல்லா திக்காக இருந்ததுன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த தயிரோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஊற வச்சுருக்க இந்த தந்தூரி சிக்கனை எடுத்து இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம தடவிடணும். தடவிட்டு இதையே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வைக்கணும். மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிடணும். தடவிட்டு நம்ம தனியாக அதே இடத்துல அதே பவுலில் நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம அவனில் வந்து பேக் பண்ணணும். பேக்னா என்ன, தந்தூரி மசாலா மாதிரி போட்டு எடுத்துடணும். இதுக்கு வந்து அவனை வந்து ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அப்புறமா அதே 180 டிகிரியில் ஒரு 20 to 35 மினிட்ஸ் நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு, அதில் இந்த பட்டரை வந்து மேலே நல்லா தடவி விடணும். அப்போ வந்து அந்த பட்டர் தடவுறதுனால ஷைனிங்காகவும் இருக்கும், அது காஞ்சு போகாமையும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.